ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to hero. பொதுவா ஒரு மனுஷன் ஒரு துறையில கில்லியா இருக்கலாம். ஆனா இங்க ஒரு மனுஷன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல், விவசாயம் அப்படின்னு எல்லா துறைகள்லயுமே கில்லியா இருந்தா அறிவியலாளர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு தேவையை உருவாக்குறதுக்காக ஒரு சில கண்டுபிடிப்புகளை உருவாக்குவாங்க. ஆனா இங்க ஒரு மனுஷன் மக்கள் கிட்ட இருக்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவும் நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இருக்காரு. எஸ், அவரை பத்தி தான் இந்த ஆடியோல நாம பேச போறோம். கோயம்புத்தூர்ல 1893 ஆண்டு ஜிடி நாயுடு என்று பிரபலமாக அழைக்கப்படும் கோபால்சாமி துரைசாமி நாயுடு பிறக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த படிப்பு மேல பெருசா எந்த ஒரு ஈடுபாடுமே கிடையாது. ஆனாலும் தனக்கு தானே ஆசிரியரா இருந்து தான் விரும்பிய புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கி படிச்சு தன்னோட அறிவை வளர்த்துட்டே இருக்காரு ஜிடி நாயுடு அவர்கள். கோயம்புத்தூர்ல ஒரு மோட்டார் தொழிற்சாலை நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு ஜிடி நாயுடு. ஒரு நாள் ஒரு நபர் மோட்டார் பைக்ல ஜிடி நாயுடு அவர்களை கடந்து போறாரு. அதை பார்த்த ஜிடி நாயுடுவுக்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. எப்படியாவது இந்த மோட்டார் பைக்கை வாங்கணும்னு நினைச்சு இரவு பகலா உழைச்சு கஷ்டப்பட்டு கடைசியா அந்த மோட்டார் பைக்கையும் வாங்குறாரு. ஆனா வாங்கின அவரு அத ஓட்டல, மொத்தத்தையும் பிரிச்சு அக்கு வேற ஆணி வேறன்னு கழட்டி பார்த்தாரு. இதுல அப்படி என்னதான் டெக்னாலஜி இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு மோட்டார் துறையில தன்னுடைய இனோவேஷனை ஸ்டார்ட் பண்ணாரு ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவர் எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் விஷயங்கள் எப்படி உருவாகுது, எப்படி அதை பயன்படுத்துறாங்க, அதை எப்படி இன்னும் எளிமையா அதனுடைய வேலையை செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இனோவேஷன்லயே கான்சென்ட்ரேட் பண்ணுவாராம் ஜிடி நாயுடு. சரி, இன்னைக்கு ஜிடி நாயுடு அவ்வளவு பெரிய ஆளு, ஜிடி நாயுடு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர் அப்படின்னு சொல்றமே, அவர் என்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஜிடி நாயுடு 1, 2 இல்லங்க, எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த காலத்திலேயே பேருந்துல பயணச்சீட்டு வழங்குவதற்கான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சு கண்டக்டருக்கான வேலையை ரொம்பவே எளிமையாக்கி இருக்காரு ஜிடி நாயுடு. அது மட்டும் இல்லங்க, என்ஜின் சூடாகாம இருக்கிறதுக்காக அடிக்கடி ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்தணும். ஆனா மோட்டார் ரேடியேட்டருக்கு இணையாக ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையும் சரி செஞ்சிருக்காரு ஜிடி நாயுடு. மோட்டார் துறையில இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அந்த அனுபவத்தினால இந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா புகைப்படத்துறைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? புகைப்படத்துறையில பிற்காலத்துல மிகவும் உதவியா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டர் அப்படின்ற ஒரு கருவியை கண்டுபிடிச்சதும் ஜிடி நாயுடு தான். பழச்சாறு பிழிந்து எடுக்கிறதுக்காக ஒரு கருவி. மக்களுக்கு முகசவரம் செய்யறதுக்கு பிளேடுக்கான தட்டுப்பாடு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அப்போ இவரு எந்த ஒரு வெட்டுக்காயமுமே இல்லாம முகசவரம் செய்யறதுக்கான ஒரு கருவியும் கண்டுபிடிச்சாரு. தமிழ்நாட்டிலேயே அதை தயாரிக்க முடிவெடுத்து நார்வே நாட்டில இருந்து அதுக்கான மூலப்பொருட்களையும் இறக்குமதி செஞ்சு கடைசியா அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சது. ஆனாலும் இவரு ஆறுதல் அடையல. இன்வென்ஷன்ஸ்க்கு பேர் போன ஜெர்மனியில நடைபெற்ற ஒரு பொருட்காட்சியில இவருடைய கண்டுபிடிப்பான சவரக்கத்திக்கு முதல் பரிசும் பிளேடுக்கு 3வது பரிசும் கிடைச்சிருக்கு. அப்பயுமே இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு பல நிறுவனங்கள் போட்டி போட்டு காப்புரிமத்தை வாங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இவர் யாருக்கிட்டையும் எதையுமே தரல. என்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்ம தேசத்துக்கு தான் பயன்படணும் அப்படின்னு சொல்லி இந்த காப்புரிமத்தை இந்தியர் யாராக இருந்தாலும் இந்த காப்புரிமத்தை இலவசமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்தாரு. இதை விட ஒரு மனுஷன் நம்மளுடைய நாட்டுக்கும் நம்ம தமிழகத்திற்கும் என்ன பெருமை சேர்க்க முடியும் சொல்லுங்க? மோட்டார், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இதெல்லாம் மட்டும் இல்லாம விவசாய துறையிலையும் இவருடைய கண்டுபிடிப்புகள் எக்கச்சக்கமா இருந்துச்சு. விதை இல்ல நார்த்தங்கா, ஆரஞ்சு இவருடைய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. சோள செடிக்கு ஊசி மூலம் மருந்து செலுத்தி குறுகிய காலத்திலேயே 26 கிளைகளோட 18 அடி உயரத்திற்கு வளரவும் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி பருத்து செடி, தூரை செடி அப்படின்னு இவருடைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்துட்டே இருந்துச்சு. ஏன் ஜெர்மனியர்கள் அவருடைய அதிசய பருத்து செடிக்கு நாயுடு காட்டன் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சு கௌரவப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கி நம்மளுடைய தாய் நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரிய பெருமையை சேர்த்த ஒரு விஞ்ஞானி தான் ஜிடி நாயுடு அவர்கள். பொதுவா இனோவேஷன்ஸ்க்கு பேர் போனவங்க ஜெர்மனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஜெர்மனிக்கும் ஜிடி நாயுடுக்கும் இயற்கையாவே நிறைய தொடர்பு இருந்திருக்கு. ஒரு முறை வேர்ல்டு வார் டைம்லங்க ஜெர்மனி போலாண்டை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜிடி நாயுடு ஜெர்மனிக்கு போயிருக்காரு. இந்த வார்னால அவர் அங்க மாட்டிக்கிட்டு நாடு திரும்ப முடியாம தவிச்சிருக்காரு. அப்போ அங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் மேனா இருக்கக்கூடிய கோட்லெப் ஸ்டோல் ஃபேமிலியோட நட்புறவு ஏற்பட்டிருக்கு. அவங்க உதவியால தான் ஜிடி நாயுடு அவர்கள் பல நாடுகள் கடந்து கடைசியா நம்ம நாட்டுக்கு வந்தடைஞ்சிருக்காரு. அப்போ ஆரம்பிச்ச அந்த ஒரு நட்பு பரம்பரையா கிட்டத்தட்ட 75 வருடங்கள் கடந்து இன்னமும் அவங்க ஒரு நல்ல நட்புறவுல இருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய பல மில்லியன் டெக்கீஸ்க்கு டெக் குரு, பாஸ் எல்லாமே ஜிடி நாயுடு தான். அதனாலதான் ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவுடைய தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்னமும் கோவை அவினாசி சாலையில அவருடைய நினைவாக ஜிடி நாயுடு மியூசியம் இருக்கு.
இந்த மாதிரி படிப்பு மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கைய ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி அனுபவ அறிவாலையும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்ற இவருடைய நல்ல எண்ணத்தாலையும் இன்னைக்கு பல விஞ்ஞானிகளுக்கும் பல இளைஞர்களுக்கும் மத்தியில இவர் ஒரு ஹீரோவா இருக்காரு. Radio City Podcast. Radio City Vicky in 0 to Hero.